இப்போது ஜாயின் வச்சுருக்காங்க. சைட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வேலூர் காட்பாடி. ஸோ இது ஒரு கார் ஷோரூம் ஆக்சுவலி. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி வால் பேனல் பண்ணும்பொழுது இந்த லென்டல் மட்டும் சொல்லுவாங்க. இந்த விண்டோவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கொயர் டியூப்ஸ் வைக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் 3 இன்ச் பேனல் போட்டு 3 இன்ச் ஸ்கொயர் டியூப்பிங் வச்சாலும் இந்த ஸ்கொயர் டியூப்புங்கிறது கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகி வெளியே இருக்கும். நீங்கள் ஒரு எம்எஸ் ஸ்கொயர் டியூப் வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் யூபிவிசி விண்டோ போடுறதுங்கிறது இட் நாட் லுக் நைஸ். அது கண்டிப்பாக ஒரு மாதிரி எம்எஸ் ஸ்கொயர் டியூப் வந்து எம்போஸ் பண்ணி காமிச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பட்டி பார்த்து முடிக்கும்போது ஒரு கன்வென்ஷனல் வால் மாதிரி தான் இருக்கணுமே தவிர உங்களுக்கு அது வெளியில் காமிக்கக்கூடாது. ஸோ ஸ்கொயர் டியூப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு பக்கத்தில் ஃப்ரண்ட் சைடோ பேக் சைடோ ஒரு மாதிரி எம்போஸாக தெரிஞ்சிடும். ஒரு எம்எம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அதில் நீங்கள் வந்து வால் பெயிண்ட் அடிக்க முடியாது. நீங்கள் எனாமல் பெயிண்ட் தான் அடிக்கணும். பட் யூஸ்வலி டெடிக்கேட்டில் அப்படி எனாமல் பெயிண்ட் அதுக்கு யாரும் அடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் அதுக்கு மேலே அடித்த நார்மல் இந்த வாட்டர் கலர் வந்து என்ன ஆகுதுன்னா வெளியில் வந்துடும், ஃபீல் ஆகிட்டு வந்துடும். ஸோ அப்போ வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் வால் பேனல் ஒர்க் பண்ணும்பொழுது இந்த மாதிரி லிண்டல் மட்டும் ஸ்கொயர் டியூப் போடக்கூடாது. நார்மலாக வந்து அந்த பேனலை வந்து ஹேங்கிங் பண்ணணும். ஸோ பட் இது நிறைய பேர் செய்கிறதில்ல. வால் பேனல் பண்ணுறவங்க அவங்க வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கொயர் டியூப்பை பொறுப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு இருக்காங்க. பட் தட்ஸ் நாட் ஆக்சுவலி பர்ஃபெக்ட் ஒர்க். நீட் ஒர்க்குங்கிறது சரியான அளவில் எந்த ஒரு எக்ஸ்போஸும் தெரியாமல் பண்ணுறது தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒர்க்.